வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் திருநெல்வேலி டெய்லர் பொண்ணு. நான் உங்களோட திருநெல்வேலி டெய்லர் பொண்ணு பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கிறிஸ்மஸ்க்கான ஃபஸ்ட் ஆர்டர் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க வந்து சிம்பிளாக ஒரு ஆரி போட்டு அதில் வந்து ஸ்டிச் பண்ணி கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட டேட்டுக்கு நம்ம அன்றைக்கி ஈவினிங்க்கு மார்னிங் தான் நம்மளால் டெலிவரி பண்ண முடிஞ்சுது. கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க் அவசரமாக போய்கிட்டுருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ எடுக்கிறோம். மொபைல் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாததுனால தான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ண முடியல. அதனால் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். மேக்ஸி நிறைய பேர் நம்ம ஆஃபர் போட்டிருந்தோம், நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. பட் எந்த ஆர்டருமே நம்ம கையில் வந்து அவங்க மெட்டீரியல் கொடுக்கல. எல்லாருமே என்கொயரி அண்டு ஸ்க்ரீன்ஷாட் அந்த மாதிரி தான் இருக்குது. நான் கொரியர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மோர் தென் 20 மெம்பர்ஸ் வந்து அட்ரஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் யாருமே இன்னுமே சென்ட் பண்ணல. கண்டிப்பாக சென்ட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பட் இதில் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கம்பெனி என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஒரு மெட்டீரியலில் நீ ஸ்டிச் பண்ணிக்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதோட ஸ்டிச்சிங் அண்ட் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ ரொம்ப கிளியராகவே போடுறேன். அந்த மேக்ஸி வந்து என்ன மெட்டீரியல் வாங்கியிருக்கிறேன், அது எப்படி நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம பார்த்து ஸ்டிச் பண்ணோன்னா ஃபினிஷிங் ரொம்பவே நீட்டாக கிடைக்கும். இந்த இதை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஆரி ப்ளவுஸ் ஃபுல்லாகவே தைச்சிருக்கிறேன். அதனால் ரொம்பவே ஈஸியாக வந்து என்னால் ஸ்டிச் பண்ண முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து பேமெண்ட் எதுக்கு இனிஷியலாக வாங்குறீங்க? நமக்கு ஆர்டர் கொடுக்குறவங்க தான். நான் வந்து 100 ருபீஸ் ஸ்டிச்சிங் சார்ஜ் தான் சொல்லியிருந்தேன். லைனிங் வந்து நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொன்னதுனால அதுக்காக வந்து 200 வந்து ருபீஸ் சொன்னேன். அப்போ 300 ருபீஸ் கொடுத்துருங்க. நான் ஷிப் பண்ணிவிட்டு ஷிப்பிங்க்கான அமௌண்ட்டை உங்கள்கிட்ட கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கேட்டாங்க, ஏன் இனிஷியலாக கேட்குறீங்க? நீங்கள் எங்களுக்கு ட்ரெஸ்லாம் ஸ்டிச் பண்ணி நீங்கள் வந்து எங்களுக்கு பிக்சர் சென்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் தான் நான் வந்து உங்களுக்கு பேமெண்ட் சென்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்னவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராகவே ஒரு பெரிய ஷாப்பில் நீங்கள் தைக்க கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 50% வந்து நமக்கு எப்படி வாங்கிப்பாங்க, அட்வான்ஸ்னு வாங்கிப்பாங்க. ரிமைனிங் 50% தான் நீங்கள் வந்து ட்ரெஸ் கலெக்ட் பண்ணும்போது வாங்கிப்பீங்க. இது எல்லா ஷாப்ஸ்லேயும் இருக்கா அப்படின்னா ஒரு சில ஷாப்ஸில் இது இருக்குது. இப்போ நம்ம எதுக்காக இனிஷியலாக பேமெண்ட் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஆன்லைன்லேருந்து வரீங்க, நீங்கள் யாருன்னு தெரியாது, எந்த அட்ரஸுமே தெரியாது. சம்டைம்ஸ் இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன், உங்ககிட்ட வந்து பேமெண்ட் இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து நீங்கள் போட்டு விட்டுருங்க கொரியர், நான் உங்களுக்கு கொரியர் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் தரம்பீங்க. அப்படிங்கும்போது நான் மறுபடியும் உங்களுக்கு இது பண்ணும்போது உங்களோட ஃபோன் நம்பரை தவிர எனக்கு எந்த டீட்டெயில்ஸுமே தெரியாதப்போ நான் உங்களை நம்பி பண்ணுறேன். அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து உங்களோட லைனிங்க்கான அமௌண்ட்டும் ஜஸ்ட் 100 தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் சார்ஜிங் போது அதையும் பேமெண்ட்டாக கேட்குறேன். இது ரெகுலர் டைமில் நீங்கள் வந்து நமக்கு ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சேம் 300 வந்து நான் அட்வான்ஸாக கலெக்ட் பண்ணிப்பேன். ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுவேன். சென்ட் பண்ணும்போது ஃபுல் உங்களுக்கு ஓகே, எனக்கு இது ஓகே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மட்டும்தான் ரிமைனிங் அமௌண்ட் நீங்கள் சென்ட் பண்ணுவீங்க. நான் கொரியர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து எல்லாருக்குமே காமனாக தான் வச்சுருக்கிறேன். சரி, இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற இந்த ப்ளவுஸுக்கு எவ்வளோ நான் சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு வெள்ளி காயினை நான் கிவ் அவேவாக கொடுக்க போகிறேன். அதாவது ஒவ்வொரு வீடியோ கீழேயும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இது எத்தனை நாளைக்குள்ள அப்படின்னா, நம்ம வீடியோ வந்து போஸ்ட் பண்ண 10 டேஸ்க்குள்ளே சொல்கிறவங்களுக்கு, லைஃப் லாங் அப்படியே கண்டினியூவாக இருக்கிறவங்களுக்கு கிடையாது. சரியா? இந்த ஆரி ப்ளவுஸுக்கு எவ்வளோ ருபீஸ் சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை கரெக்டாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் எத்தனை பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ சரி, எல்லாருக்குமே வெள்ளிக்காயின் ஃபஸ்ட்டு 10 மெம்பர்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு 10 டேஸில் கமெண்ட் பண்ணுறவங்களுக்குன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஒவ்வொரு வீடியோலையும் இதே மாதிரி சின்ன சின்ன ட்விஸ்ட் இருக்கும். இந்த டிசம்பர்லேருந்து நம்ம கொடுக்குற வீடியோஸில் எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். அவங்க இந்த சாரீக்கு ஃப்ரீ ப்ளீட்டிங்கும் பண்ணி கேட்டிருந்தாங்க. நம்ம ஃப்ரீ ப்ளீட்டிங்கும் பண்ணிட்டோம். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஃப்ரீ ப்ளீட்டிங் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு சிங்கிள் சாரீ கொடுத்திங்கன்னா 300 ருபீஸும், இதுவே காம்போவாக 2 சாரீ கொடுத்திங்கன்னா 500க்கும் பண்ணி கொடுக்குறோம். அதோடு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜிப்லா கவர் கொடுத்து அவங்க சாரியை டெலிவரி பண்ணிடுறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வர சின்ன சின்ன இதுமெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே மைன்யூட்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் கிளிப்ஸ்டோன் ஒர்க் தானே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸுக்கு அந்த கஸ்டமர் செலக்ட் பண்ண வந்து டிசைனை நம்ம அதை மாதிரியே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ரொம்பவே எலகண்டாக இருக்கும், நல்ல ஒரு லுக்கில் இருக்கும். இந்த சாரியும் இந்த ப்ளவுஸ் காம்போவும் ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ஒரு சாஃப்ட் சில்க்கு, வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக. இந்த மாதிரி சாரீஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறீங்க அப்படின்னாலுமே இந்த மாதிரி சாரீஸை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். கண்டிப்பாக ரொம்பவே மைல்டாக நீட்டாக அழகாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே இந்த மாதிரி வீடியோஸ் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஒரு கிவ் அவே போயிட்டுருக்கு, அதில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.